ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் CTET எக்ஸாம் பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கு. அக்டோபர் 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 24. நம்ம எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு TNTET எழுதுகிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா CTET நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போகணும்னு இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம CTET பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளை ஃபார் CTET டிசம்பர் 2022 வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். CTET எக்ஸாமில் 2 பேப்பர்ஸ் இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு. பேப்பர் 1 எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச்சராக போகணும் அப்படின்னா பேப்பர் 1 அப்ளை பண்ணலாம். 6th to 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னா பேப்பர் 2 அப்ளை பண்ணணும். இல்லை ரெண்டுமே வேணும் அப்படின்னா 2 பேப்பருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் என்னென்னா, ஏதாவது ஒரே ஒரு பேப்பர், அதாவது எய்தர் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 1000 rupees வரும். SC ST ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் வந்து 500 rupees ஒரு பேப்பருக்கு. இதுவே 2 பேப்பருமே போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஆர் ஓபிசியாக இருந்தால் 1200 rupees, SC ST ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 600. பேமெண்ட் மோட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா 17 years அண்ட் அபவ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி இல்லைனா பிஎட் வந்து முடிச்சிருந்தா இல்லை பிஎட்டில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணணும். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு சென்டர் வந்து எந்த சிட்டி வேணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த சென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவையான சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருந்தீங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்படின்னா எடிட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் TNTET அப்ளை பண்ண எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பேப்பர் 1 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பேப்பர் 2 இனிமேல் வரப்போகுது. ஸோ அந்த கையோடய நீங்கள் CTETக்கும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே வந்து பேப்பர் 1க்கு 150 மார்க்ஸ் வரும், பேப்பர் 2க்கும் 150 மார்க்ஸ். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ மொத்தம் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க். எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். எல்லா கொஸ்டின்ஸுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். இதுக்கான டியூரேஷன் வந்து 150 minutes, அதாவது 2.5 hours வந்து எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும். அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.